ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜார்ஜோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஜார்ஜோஸ் லைஃப் ஸ்டைலில் ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதால லன்ச் ப்ரிப்பரேஷன் கூட ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு பிளெயின் பிரியாணியும் செட்டிநாடு மட்டன் கிரேவியும் ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் இருந்தோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் ரைஸ் எடுத்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். பிளெயின் பிரியாணிக்காக நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்ப்போம். 8 பல் பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1 கை புதினா இலை, 1 கை கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க பிளெயின் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 2 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி பூ, 1 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு முன்னாடியே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் ஆகிரும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பேஸ்ட்டில் போட்டு அரைச்சனால கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இல்லாதவங்க பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணதும் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போது தண்ணியோட மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுனால நீங்கள் ஈக்குவலாக தான் தண்ணி எடுத்துக்கணும். 2 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிட்டேன். ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுருங்க. A few moments later 2 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இந்த பிளெயின் பிரியாணிக்கு செட்டிநாடு மட்டன் கிரேவி செஞ்சுருந்தேன். 2ஓட காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு. இந்த செட்டிநாடு மட்டன் கிரேவியோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது என் பையனோட டைம். அவர் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. நல்லா ஒரு ஆயில் பாத் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் இவர் உட்கார ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பொதுவாக குழந்தைங்களுக்கு விளையாட்டு புத்தி வந்துச்சுன்னா சாப்பிடவே மாட்டாங்க. என் பையன் அதே மாதிரி தான் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. வீட்டில் அக்கா தம்பியோட அட்ராசிட்டிஸ் தாங்க முடியலை. அக்காவோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பாருங்கள். என் பையன் சாப்பிடவே மாட்டேன்ட்டாரு. நான் சாப்பாடை கிட்டக்க எடுத்துகிட்டு போனாலே தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டே இருந்தார்.
ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. சரி, தலையை தான் தொங்க போட்டுக்கிட்டே இருக்காரு, சைடாக திரும்பி இருக்காரு. இப்போயாச்சும் ஊட்டி விடலான்ட்டு கிட்டக்க போனால் சைடாக திரும்பி இருந்தது இங்கே எடுத்துகிட்டு போய்கிட்டார். மூஞ்சியை நீங்களே பாருங்கள். சரி, அவருக்கு சாப்பாடு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேப்பை ஊற வச்சு நான் அவருக்கு கேப்பை கூழ் செஞ்சு கொடுத்தேன். இது ஒரு நல்ல பேபி ஃபுட் தான். 8+ மந்த்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 6+ மந்த் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கொடுங்க. நான் இவருக்கு கெட்டியாக கலந்து கொடுத்தேன். பேபி ஃபுட்ஸ் வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஆஃப்டர்நூன் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு சரி ஈவினிங் ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கேரமல் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கேரமல் பாயாசம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுவும் ப்ரெஷர் குக்கர் பாயாசம் தான். இந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஈவினிங் நல்லா சுட சுட கேரமல் பாயாசம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் டின்னர் செய்ய ரெடி பண்ணியாச்சு. நைட் டின்னருக்கு நாங்கள் என்ன ரெடி பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கீமா சேமியா பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜார்ஜஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்